சத்தமாக ஹாய் சொல்லலாம். நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ஈவினிங்காக இருக்குது. மறுபடியும் நான் என்ன இன்ட்ரோடக்ஷன் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் பப்ளு, நாட் ஓன்லி பீட் பாக்ஸர், மிமிக்ரி ஆர்டிஸ்ட், ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்திருக்கேன். இந்த இடம் எனக்கு இப்போ ஃபர்ஸ்ட் டைம். உங்களோட என்கரேஜ்மெண்ட் வந்து நெக்ஸ்ட்டு பெரிய ஸ்டேஜ் கொண்டு போவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஈவினிங்கு இன்னும் கொஞ்சம் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு இந்த பர்ஃபார்மன்ஸில் அடுத்த எபிசோடில் ஒயிட் பண்ணிக்கிட்டு ஜாலியாக இருக்கும். ஸோ யா, வி கோனா ஸ்டார்ட் அண்ட் ஹீ இஸ் முருகன், ஹீ இஸ் ஆல்சோ கோயிங் டு டூ மிமிக்ரி. ஸோ எஸ், போயிடலாமா? சரி, ஓகே. இங்கே வருகை தந்திருக்கோம் பெரியோர்களே, தாய்மார்களே, இதுதான் தாய்மார்களே, இல்லைன்னா யங்ஸ்டர்ஸ் இருக்காங்கப்பா, கை தட்டுங்க. அதாவது என் பேர் வந்து முருகன். ஆனால் வந்து இப்போ வந்து நான் ரஜினி வாய்ஸில் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னதுனால இன்னைக்கு ரஜினி முருகன் கூட கூப்பிடலாம். அதாவது இந்த மாதிரி வந்து ஒரு எலிவேட்டர் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொடக்ஷன் வந்து நம்ம கூப்பிட்டுருக்காங்க வந்து மிமிக்ரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து ஒரு கான்செப்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லி கேட்டால், இது மாதிரி வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய பேருக்கு தெரியும், பப்ளிக் ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய பேருக்கு தெரியும், அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். இப்போ வந்து இந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், என்ன மாதிரி வந்து வேறுபாடு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கான்செப்ட் ஒன்று பண்ணியிருக்கோம். அப்படி இல்லைப்பா, எப்படி ஏன் செலக்ட் ஆக்கீங்க, பண்ணலாமா வேணாவா இது சொன்னீங்களா? ஓகே சூப்பர். இப்போ பாருங்க, யாருப்பா அது கடிமொழி ஆகிக்குவாங்க. உங்களுக்கு தெரிய மாட்டாங்க அவங்க. நான் அவங்களுக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டேப்லெட் கொடுத்துருக்கேன். ஸோ அவங்களுக்கு தெரிய மாட்டாங்க. அவங்க வந்து யார், நம்ம நர்ஸு தான். இந்த மாதிரி டாக்டர் வந்திருக்கேன், நம்ம கோட் ரெடி ஆகிடுச்சா? ரெடி ஆகிடுச்சா? அதோ இதில் இருக்கா? அதோ போட்டுறேன், ஒரு நிமிஷம் இருக்கா, கோட் போட்டு வந்துடுறேன். எப்படி இருக்கு கோட்டு? நமக்கு நல்லா இருக்கா? டாக்டர் மாதிரி தெரியுதா? இது ஒன்றும் இல்லைங்க, ஒரு லேப் கோட்டுங்க, நான் தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தெரியும். கடிமொழியா ஃபர்ஸ்ட் பெஸ்ட்டு கூப்பிடுங்கப்பா. யார் இது? வாங்க. முதலாளி டியூ இருக்கு. ஐயோ தம்பி, என்ன தம்பி என்ன ஆச்சுடா? டாக்டர், வலிக்குது வலிக்குது டாக்டர், முடியல டாக்டர். எடுத்து முடியலையா? இடப்பா இவ்வளோ முடி வச்சிருக்க, முடியல சொல்கிறேன். ஐயோ டாக்டர், வயிறு வலிக்குது, முடியலன்னு சொன்னேன் டாக்டர். வயிறு வலிக்குதா? இடம் பண்ணிக்க அப்படி தெரியல டாக்டர். 3 நாள் இருக்கும். பாறையை முழுகின மாதிரி வயிறு இவ்வளோ பெருசாக வீங்கி கிடக்குது டாக்டர். என்ன பண்ணாலும் வயிற்று வலி போக மாட்டேங்குது டாக்டர். அது ஒன்றும் நீ சாப்பிட்டா சாப்பாடு உடம்புலேயே தங்கிருச்சு சொல்கிறேன், கரெக்டா? ஆமாம் டாக்டர். அது ஒரு பெரிய பிரச்சனை தான். ஒன்லி இட் கமிங் நாட் கோயிங் அப்படி சொல்ல வரல. அதுதான் டாக்டர். அதுக்கு ஒரு மருந்து இருக்கு. கனிமொழிக்கு வாங்க, எடுத்துருவாங்க. கனிமொழியா? அவங்க உங்களுக்கு தெரிய மாட்டாங்க, நான் பேசிக்கிறேன், நீங்கள் பேச வேண்டாம், ஓகேவா? அது கொடுங்க. இதாங்க சாப்பிடுங்க. என்ன டாக்டர் இது? மத தெரியலையா? வாழைப்பழங்க, வாழைப்பழம். வாழைப்பழம் எதுக்கு தராரு இவரு டாக்டர்? எதுக்கு வாழைப்பழம்? அதாவது உங்களுக்கு வந்து 3 நாளா ஒன்லி இன்கமிங் தான் சொல்லியிருக்கீங்க, அவுட் கோயிங் போலே சொன்னீங்கல்ல. ஆமா. வெளியில பப்ளிக் டாய்லெட் இருக்கு டாக்டர், போய் சாப்பிட்டு வாங்க. பப்ளிக் டாய்லெட் வச்சு எப்படி டாக்டர் வாழைப்பழம் சாப்பிட முடியும்? அதாவது இங்க சாப்பிட்டுட்டு அங்க போய் சாப்பிட்டு வாங்கட்டேன். புரியும் நினைக்கிறேன். ஏதோ சொல்றாரு. போயிட்டு வாங்க. கனிமொழி அது நான் பாத்துக்கிறேன், நீங்க பேச வேண்டாம் அவங்க கிட்ட, ஓகேவா? ஓகே. இது வந்து பிரைவேட் இல்ல, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். இது பிரைவேட் ஹாஸ்பிட்டல். நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்காரு, அங்க அவர் என்ன பண்றாரு, சேஷ்டைகள் பார்த்துருவோம்பா. அதுக்கு முன்னாடி டாக்டர், வயிற்று வலி சரியாயிடுச்சு டாக்டர். கான்செப்டை மறந்துட்டே போடலாம். சரி சொல்லுங்க. சரி ஓகே ஓகே சொல்லுங்க. வயிற்று வலி சரியாயிடுச்சா? சூப்பர் கண்ணா, சூப்பர். நான் கிளம்புறேன் டாக்டர். இதை சொல்லத்தான் கூப்பிட்டே டாக்டர். உங்களுக்கு ஃபீஸ்? ஆமாங்க வேணுமா? இது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கண்ணா, இங்க ஃபீஸா கிடையாது. ஒரு நிமிஷம் கண்ணா. ஆனா வந்து வாழைப்பழம் கொடுத்துருக்கேன். கடிமொழி வாழைப்பழம் எவ்வளோ? 2 ரூபாய். இது ரொம்ப கம்மியா சொல்றேன். சரி பரவாயில்ல, நம்ம பையன் தான். 2 ரூபா கொடுத்துட்டு நீ கிளம்பு. டாக்டர் கனிமொழிகிட்டே கொடுத்துருவேன். இல்லை இல்லை இல்லை, நீங்க கொடுங்க. ஓகே தேங்க்யூ. கரெக்டாக கான்செப்டை முடிச்சிட்டாரு டாக்டர். என்னப்பா இது ஷாக்கில் அடிக்குது, சொல்ல மாட்டீங்களா? நான் பேசுறது எல்லாருக்கும் கேட்குதுல்ல? இது பிரைவேட் ஹாஸ்பிட்டல், அரசு அங்கீகாரம் பெறாத ஒரு தனியார் மருத்துவமனை. இதற்கு முன்பு நீங்கள் பார்த்தது என்னுடைய நண்பர் ரஜினி அவர்கள் அரசு மருத்துவமனையில் சில பல வேலைகள் பார்த்து கொண்டிருக்கிறார். அது நான் இப்போது கான்செப்டுக்குள் போகிறதுக்கு முன்பாக ஒரு நிமிடம். ஆண்ட்ரியா,
இவர்கள் உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க, ஏன்னா அது இன்விசிபிள் கேரக்டர். அவர் மட்டும்தான் பண்ணுவாரா? வாங்க ஆண்ட்ரியா, ஷீ இஸ் மை பர்சனல் அசிஸ்டன்ட். ஆண்ட்ரியா, நம்ம வளாகத்துக்கு அடுத்து வந்திருக்க பேஷண்ட்டை கூப்பிடுங்க. டாக்டர் முடியல டாக்டர். அதாவது இவ்வளவு முடி வச்சுக்கிட்டீங்கன்றீங்க? ஐயோ டாக்டர், நான் அதை சொல்லல, தலைவலி டாக்டர். முடியலன்னு நீங்க சொன்னீங்க, அதற்காக உங்களுக்கு நான் ஒன்று சொல்றேன். இன்னைக்கு இருக்கிற நிறைய இளைஞர்களுக்கு முடி பிரச்சனை அதிகமா இருக்கு. அதற்காக நான் என்ன சொல்றேன்னா, எங்களுடைய இந்த லேப்ல பின்னாடி ஹேர் பிளான்டேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு அறை இருக்கின்றது. அப்படியா டாக்டர்? இருக்கா? ஆம், அங்கே நீங்கள் சென்று அவங்களது முடியை நீங்கள் சரி பார்த்து கொண்டால் முடி வளர்ந்து விடும் என்பதை நான் இங்கு மார்கட்டி சொல்லிக்கிறேன். ஆனா எனக்கு முடி இருக்கே, நான் அதுக்கு வரல. அப்போ எதையாவது மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ ஆமா டாக்டர், மறந்துட்டேன் டாக்டர். அதையும் நான் சொல்றேன், இவருக்கு மறதிதான் நோய். மறதி ஒரு தேசிய வியாதி. இப்பொழுது உங்களுக்கு மறதிக்கான சில அந்த மருந்துகளை என் பிஏ, அதாவது என் அசிஸ்டன்ட் என்று சொல்லக்கூடிய அந்த ஆண்ட்ரியாவை நான் தர சொல்கிறேன். அவர்கள் உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. நீங்க ரஜினி பண்ணும்போது கனிமொழியை கண்ணில் காமிச்சிங்களா, அது போலதான் இந்த ஆண்ட்ரியா நாங்கள் கண்ணில் காட்ட மாட்டோம், லோ பட்ஜெட் அது. ஆக இப்பொழுது உங்களுக்கு மறதி தானே? இல்ல டாக்டர், நான் எதுக்கும் வந்தேனே, தலைவலிக்குது டாக்டர். என்ன டாக்டர் நீங்க என்ன குழப்பி விடுறீங்க? நாம் எது பேசினாலும் மனிதராகிய நம்ம என்ன சொல்ல வரோமோ அதில் கரெக்டாக இருக்கணும். இது அவருக்கு போட்ட நெத்தி அடி, போன கான்செப்டில் மறந்தார்ல, அதற்கான நெத்தி அடியாக நான் இதை வைத்துக் கொள்கிறேன். இப்பொழுது உங்களுக்கு தலைவலின்னு சொல்றீங்க, உங்கள் தலைவலிக்கு ஒரு மாறி ஸ்கேன் எடுத்துடலாம். மாரியா? அதான் அந்த எம்ஆர்ஐ என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு வகையான அந்த கருவியை பயன்படுத்தி அந்த ஒரு ஸ்கேன் ஒன்று எடுக்கணும். சிட்டியில் ஒரு ஸ்கேன் ஒன்று எடுத்துடலாம். சிட்டிங்கா டாக்டரா சார் நீங்க? சிடி ஸ்கேன் என்பதை நான் சிடி ஸ்கேன் என்று உலாவரியாக சொன்னேன். நீங்க அந்த ரூமுக்கு போங்க. ஆண்ட்ரியா வருவாங்களா? நிச்சயமாக வருவாங்க. அதற்கு முன்பாக என்னுடன் உரையாடிய அந்த பெனால்டி என்று சொல்லக்கூடிய அந்த ஃபீஸ் 1000 ரூபாவை எடுத்து வைத்து விட்டு கிளம்புங்க. என்னது 1000 ரூபாயா? கன்சல்டேஷன் ஃபீஸ். என்னத்த கன்சல்ட் பண்ணது 1000 ரூபாய் கொடு டாக்டர். எனக்கு ஆல்ரெடி ஒர்க் ப்ரெஷரு, ஸ்ட்ரெஸ் எல்லாமே இருக்கு. சிஸ்டம் பார்த்து கண்ணு வலி, தலைவலி முதற்கொண்டு முதுகு வலி வந்துச்சு டாக்டர். நான் அது சரியா செய்யறதுக்கு நான் என்ன பண்றது, படாத பாடு படுறேன். நீங்க என்கிட்ட 1000 ரூபாய் கேக்குறீங்க. அதாவது இவரே சொல்லிட்டாரு, தூக்கம் இல்ல ஸ்ட்ரெஸ்ன்றதாக தான் தலைவலி வந்ததுன்னு. இவரே டாக்டர் மாதிரி நினைச்சுக்கிட்டு இப்ப நம்ம கிட்ட கேட்பான். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மறந்துருச்சு. ஆண்ட்ரியா இருக்காங்க, ஆண்ட்ரியா உங்களை கூட்டிட்டு போறாங்க. ஆண்ட்ரியா பின்னாடி போங்க. போகவா? ஆமா. வருவாங்களா? நீங்க செல்லலாம். ஓகே, அடுத்து கேன்சல் மாறு. எதுவும் கான்செப்ட்ல நான் மாத்திட்டேன்னு நினைச்சிடாதீங்க, அந்த கான்செப்ட்ல தான் இருக்கேன். ப்ராப்பர்ட்டி வேண்டாம்னு நினைக்கிறேன். ப்ராப்பர்ட்டி கையில கிட்ட எடுத்துட்டு வந்தா வருது. அதாவது இப்பொழுது நீங்கள் என்னை வேறு ஒரு மனிதனாக பார்க்கும் தருணம். இவ்வளவு நேரம் என்னோட ஒரு கஸ்டமர் உரையாடினார் இல்லையா, யாருன்னு உங்களுக்கு தெரியும். பேஷண்ட் கஸ்டமர் எல்லாம் ஒன்றுதான், சரிதானே? அலைபேசியில் ரிங்கு போகுது, அதெல்லாம் என்னால் மெமிக்ரி பண்ண முடியாது. ஆனால் மெமிக்ரி கலைஞனால அதான் கடிபொலி ஏதோ சொத்த கேட்குது பாரு. நான் இங்கே ஃப்ரீ ஃபயர் விளையாடலான்னு பார்த்துட்டு இருக்கேன், அதான் சார்ஜ் இல்லை. சரி வச்சுருவோம். நண்பர் ரஜினி அவர்களே, எனக்கும் ப்ராப்பர்ட்டி இல்லை போல. சரி ஓகே, சொல்லுங்க எப்படி இருக்கீங்க? அதாவது காலை தான் உங்களை என்னுடைய கேப்ல எடுத்துட்டு உங்க அலுவலகத்து வாசல்ல நான் விட்டேன். அதுக்குள்ள எப்படி இருக்கீங்க கேட்குறேன். அந்த தமிழோட பண்பாடுக்கு தட்டுங்க. அதுதான் அப்போ நண்பர்களாச்சே. இப்போ எப்போ பார்த்தாலும் நம்ம கேட்டுக்க வேண்டியதான். ரஜினி, இப்பொழுது எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. என்னென்றா, என்னுடைய இந்த மருத்துவமனைக்கு வந்த ஒரு பேஷண்ட்டை நான் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்தாலும் சரி, என் சம்பளமே அதிகமாக இருந்தாலும் சரி, ஆனால் மனசாட்சிக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். அந்த பேஷண்ட் கிட்ட நான் காசு அதிகமாக கேட்டதால் அவரை எப்படியும் இன்னும் சற்று நேரத்தில் அரசு மருத்துவமனையை தேடித்தான் வருவார். உங்களுக்கான பேஷண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த கஸ்டமரை உங்ககிட்ட அமைச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஏதோ கஸ்டமரா? இடப்பா இல்லைங்க, நான் டாக்டர் தொழில் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க கஸ்டமர் அப்படின்னு சொன்னதை நான் அப்படியே போர்வையாக பிடிச்சிக்கிட்டேன். நன்றி ரஜினி. அப்படியா? சரி ஓகே. அதாவது இப்போ முடிச்சிடுறோம் காசு. இல்லை நீங்க காலை கட் பண்ண நான் பேசுறேன். அதான் அதுதான் நான் சொல்ல வந்தேன். இப்போ நன்றி சொல்லிட்டேன். உங்கள் நான்
அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொன்னால், வாழ்க்கையில் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யுது. இதெல்லாம் போக உடம்புக்குன்னு ஒரு பிரச்சனை வருது பார்த்தீங்களா, அது 30 வயசு தொட்ட உடனே வரும் பாருங்க. முடி கொட்டுறது, கடுவலி, தலைவலி, முதுகுவலி. ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு 10 வருஷம் பின்னாடி போனோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து ஸ்கூல் பருவத்தில் ஜாலியாக பல்லையாக விளையாடிக்கிட்டு இருப்போம். நமக்கு எந்த டென்ஷனுமே இருக்காது, படிக்கிறது மட்டும்தான் டென்ஷன். ஆனால் அது வந்து இப்போ நமக்கு சுகமாக இருக்குது நினச்சி பார்த்தா. கரெக்டாக? அதனால வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து எல்லாரும் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அட்லீஸ்ட் சாப்பிட்ற சாப்பாடாச்சும் நல்லா ஆரோக்கியமாக அளவுக்கு கம்மியாக சாப்பிடுங்க. சாப்பிட்டு உங்கள் உடம்பை வந்து கொஞ்சம் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து தேவையில்லாமல் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத காசெல்லாம் செலவு பண்ணுறதுக்கு பதிலாக உடம்புல வந்து நல்லபடியாக நான் ஒரு ஃபுட்டை சாப்பிடுங்க. நான் சொல்லியிருக்கேன்ல, அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா உடம்பு கெட்டு போயிடும். ஸோ அந்த மனசை வச்சுக்கோங்க, நல்லபடியாக சாப்பிடுங்க. இந்த கான்செப்டை வந்து முடிச்சுக்கிறோம். நன்றி. தேங்க்யூ.